பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்க கத்த கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை கூட ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து உபாகமம் 28 அதிகாரம் 1 ஜூட்டானமி சாப்டர் 28 verse 1 வேதம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல சாதிகளில் உன்னை மேன்மையாய் வைப்பார். ஆமென். இந்த காலை வேளையில் ஏசப்பா அவங்களே பார்த்தாலும் ப்ராமிஸ் பண்ணுறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, சோர்ந்து போயிருக்கிறியா, வாழ்க்கையில் தோல்வியா, அவமானப்பட்டு நிற்கிறீங்களா? இன்னைக்கு இந்த காலை வேளையில் ஏசப்பா சொல்கிறாரு, பூமியில் உள்ள சகல சாதிகள் மத்தியில் நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன். ஆமென். பாருங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நான் மேன்மையாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், என் ஜாதிகள் மத்தியில், என் குடும்ப ஸ்தலத்தில் நான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும், ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும், பிளெஸ்ஸிங்காக இருக்கணும்னு தான் நம்ம எல்லாம் ஆசைப்படுவோம். அதே போல தான் நம்மை படைத்த ஏசப்பாக்கும் இது பிரியமாக இருக்கிறது. நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம மேன்மையாக இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறாரு. அதுதான் ஏசப்பா இந்த காலை வேளை நம்மளோடு சொல்கிறாரு, பூமியில் உள்ள சகல சாதிக மத்தியில் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். ஆமென். நம்முடைய படிப்பில், நம்முடைய குடும்பத்தில், நம்ம செய்கிற வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்கள் படிக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மையாக இருப்பார். உங்கள் குடும்ப ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ கர்த்தர் நம்மை உயர்த்தணும்னா, கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்கணும்னா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும், நம்ம என்ன செய்யணும்னா, வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கட்டளைகளுக்கெல்லாம் கை கொண்டு செய்ய கவனமா இருக்கணுமா? ஆமென். முதலாவது அவருடைய கற்பனைக்கு, அவருடைய கட்டளைக்கெல்லாம் நம்ம செய்ய கவனமா இருக்க நம்ம ஒப்பு கொடுத்தோன்னா, அதாவது கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதை கவனமா செய்யணும். ஆமென். ஏசப்பா நம்ம கையில் வேதத்தை கொடுத்துருக்காருல, அந்த கட்டளைகள்லாம் நம்ம கவனமா செய்ய ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ரெண்டாவது சொல்றாரு, என்னுடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். ஆமென். அப்போ ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்கள் உண்மையாய் செவி கொடுக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம, அவருடைய சித்தத்தை தெரிஞ்சு கொள்ளாமல் நம்முடைய இஷ்டத்துக்கு சேரும். ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி தோல்விப்பட்டு போகிறோம், நஷ்டம் ஆகிறது. ஆகையால் இந்த காலை வேளை இயேசப்பா நம்மோட தான் பேசுகிறாரு. அவர் உங்களை உயர்த்த வைக்க ஆசைப்படுகிறார். அவர் உங்களை மேன்மையாய் வைக்கணும்னா, வேதம் சொல்லுகிறது, அவருடைய கட்டளைக்கு நீங்கள் கவனமாய் செய்ய ஒப்பு கொடுங்க, அவருடைய சத்தத்துக்கு கேட்க ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்க கேட்கிறதான உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் வைப்பார். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த காலை வேளை சப்பா, நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. பூமியில் உள்ள சகல ஜாதிக மத்தியில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே? இதோ இந்த நாளில் கூட ஆண்டவரே சப்பா உடைய வார்த்தை கேட்டு அப்போ உங்களுடைய கட்டளைக்கெல்லாம் சப்பா செய்ய எங்களை கவனமாக எங்களை சப்பா எங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம். அதே போல் அப்போ உங்கள் சத்தத்துக்கு சப்பா உண்மையாய் செவி கொடுக்க எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த நாளில் கூட அரளை சப்பா உண்மையாக ஆண்டு அப்போ கட்டளைக்கும் அப்போ சத்தத்துக்கு சப்பா செவி கொடுக்க சப்பா கவனமாக செய்யத்தக்க ஆண்டு அப்போ ஒப்பு கொடுத்தாங்களோ, ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவங்க துக்கங்கள் மாறுபடியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, அவங்க வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே சப்பா, அவங்க தரித்திரங்கள் மாறட்டும். ஜாதிகள் மத்தியில் சப்பா, ஜனங்கள் மத்தியில் குடும்ப ஸ்தனது சப்பா தலை நிமிர்ந்து போயிருக்காங்களா, அவங்களே சப்பா தலை உயர செய்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். அவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Thank you.